கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய நாமம் பெரியது. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். விசுவாசிங்க. சரியா? இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவரை தேடினா நன்மை குறைபடாது. தேவன் நமக்கு பலவித நன்மைகளை இந்த பூமியிலே வாழும்போது வைத்திருக்கிறார். நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார். இந்த பூமியில் ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்த ஆரம்ப நாட்களிலே கூட மனிதனுக்காக ஏதென்கிற ஒரு தோட்டத்தை படைத்த தெய்வம் நமக்காக நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்தருக்கு முன்பாக அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாக இருக்கிறது. நன்மை உண்டு பண்ணிட்டார். நல்லா கேளுங்க. நன்மையை நமக்காக உண்டு பண்ணி வச்சிருக்காரு. அந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து பலிக்கணும்னா, அதாவது நம்ம சொந்தரித்து அதை அனுபவித்து வாழணும்னா கர்த்தரை தேடுகிறதுல இருக்கு. அதான் காட்ஸ் பிளான். என்னன்னா, ஏற்கனவே நமக்காக எல்லாம் செய்து வச்சிருக்காரு. உடனே தரமாட்டார். சில வீடுகளில் நகை எல்லாம் செய்து வச்சுருப்பாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. சில பிள்ளைங்க கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு கொடுத்துருவாங்க. சில பிள்ளைங்க விட்டு குடிச்சிருவான். சிலர்கிட்ட ஏதாவது கொடுத்தா நாசம் பண்ணிடும். அதனால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு காரியத்துக்கு போட கொடுத்த உடனே காட்டி வாங்கி வச்சுருவாங்க. சில பிள்ளைங்க கவனக்குறைவாக வச்சுருப்பாங்க. கவனக்குறை எங்கே கொண்டு போட்டுரும். இதே போல தான் தேவனும் நமக்காக எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வச்சுருக்காரு. எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆண்டவர் எல்லாமே நமக்கு ஆயத்தப்படுத்திட்டார். ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் நம்ம கிட்ட வந்து சேரணுன்னா ஏசப்பாவை தேடுறதுலாம் இருக்குது. அவருக்காக வாழ்கிறதுல இருக்குது. சரியா? அதனால் எனக்கு ஆண்டவர் அதை தரலன்னு சும்மா நம்ம பேசிகிட்டு இருக்காம, வாழ்க்கையை வீணாக்காமல், நாட்களை வீணாக்காமல் ஏசப்பட்ட வந்து அவரை தேடி அவரை மகிமைப்படுத்தி வாழ ஆரம்பிங்க. எல்லாம் வந்து சேரும். சரியா? ஒரு குறையும் வராது. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இன்றைக்கு நீர் பேசின வார்த்தைகளை காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நன்மை இல்லையே, ஒன்றும் நடக்கலையே, நல்லது கிடைக்கலன்னு யாரெல்லாம் இருப்பாங்களோ, உங்களுக்கு கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயத்தை கொடுங்க. நீங்கள் உண்டு பண்ணி வச்சிருக்க நன்மைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த உலகத்தில் செழிப்பாக, மேன்மையாக, உயர்வாக வச்சுருங்க. குறிப்பாக வியாதிப்பட்டவங்களை சுகமாக்குங்க. பிசாசு பிள்ளைகள் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுங்க. கவலைகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், பிரிவினை விலகட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், வேலையாளுக்கு வேலை கிடைக்கட்டும். இன்னும் நன்மையான காரியத்தை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. இன்றைக்கு பிறந்த நாளை காணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். திருமண நாளை காணுகிற குடும்பங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.